அடர்ந்த வனைப்பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும். நடந்து வர்றது தான் நல்லது. பைக்கிலலாம் வந்தோம்னா ரொம்ப கல்லும் முள்ளுமா ரொம்ப மாதிரியாக இருக்குது. எப்பயுமே ஒரு எச்சரிக்கையோடையே போகணும், ஏதாவது விலங்குகள் வந்துடுதான்னு. 15 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு குகைக்கு வந்தேன். அந்த ஒரு அனுபவத்தை வச்சு இப்போ இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் 2 பேருமா மலைப்பகுதிகளுக்குள்ளே காடுகளுக்குள்ளே போய்கிட்டுருக்கோம். இந்த கைலாசநாதர் இந்த குகையை இமயகிரி சித்தர்ன்றவர் தவம் பண்ண இடம். சிவபெருமான் அங்கே அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்த குகை அங்கே போகிறோம். ஆள் நடமாட்டம் இல்லை பாருங்கள். கீழே நான் கேட்கும் பொழுதே ரொம்ப தூரம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், போக முடியாது அப்படின்னு சொல்லி போக விடாமல் தடுத்தாங்க. இருந்தாலும் நாம் ஏற்கனவே போன அனுபவம் இருக்கிறதுனால பயப்படாமல் நம்ம வாட்டுக்கு அங்கே சதுரகிரியில் வனகாளியம்மன் கோயிலுக்கு போன மாதிரி போயிட்டுருக்குறோம். திடீர்னு ஒரு காட்டெருமையே வந்தால் கூட ஆபத்து தான். எங்கிட்டிருந்து எது வரும்னே தெரியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. பாருங்கள், மலையெல்லாம் பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. இப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போகணும். நான் கோயில் பக்கமாக போயிட்டு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பேசாமல் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மழையும் வேறு சொட்டு வைக்குது. பாருங்க, ரொம்ப அடர் வனப்பகுதி. நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நம்ம வர்றோம். மேக்ஸிமம் யாரும் தனியாக வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஆபத்துகள் எந்த ரூபத்துலேயும் எங்கிட்ட இருந்ததுனாலும் வரலாம். இங்கே பாருங்கள், மலை ஹில்ஸு.